ஒன்றிணையணும் சேரணும் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாம் கரெக்டு. நிறைவான ஒற்றுமை வரும்பொழுது குறைவான ஒற்றுமை அகலும். ஆமாம். ஆனால் இதில் நம்ம வந்து ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பு என்பது அவர்களுக்குள்ளே வரணும். இப்போ எப்படி மாற்று சிந்தனை எப்படி வருதுன்னு தெரியுமா? இப்போ எப்படி தெரியுமா? இப்போ நம்ம வந்து நம்ம பார்க்குறோம், இதில் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க மனசுக்குள்ளே இப்போ ஒரு மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடும்னா, அகத்தியனும் ரமேஷும் ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்களே, ஒருவேளை இவங்க அதுவாக இருப்பாங்களோ. அது முதல்ல ஒழியணும். அந்த எண்ணம் முதல்ல அவனுக்கு வரணும். அதுல எவன் தீவிரமா பேசினாலும் இவன் வந்து அந்த ஜாதி, இவன் தாழ்ந்தவனா தான் இருப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பாத்தீங்களா? அந்த எண்ணமே மாற வேண்டும். அதுதான் நான் சொல்றேன், சாதி பார்ப்பதில்லைன்னு சொல்லாதீங்க. பார்ப்பதில்லைன்னு சொல்லக்கூடாது. சாதி என்று ஒன்று இல்லை. பார்ப்பதில்லைன்னு சொன்னா அப்படின்னு ஒன்று இருக்கு, நான் பார்க்கறதில்ல, அது கிடையாது. சாதி என்று ஒன்று இல்லை, அது மாயை, அது ஆரிய மாயை, அது வந்து மாயையாக கொண்டு வரப்பட்டது. அது இதுக்குள்ளே வந்துருச்சே. இப்போ அதை வெளியே துரத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அதை இங்கே எவன் கெட்டியாக பிடிச்சிருக்கானோ அவனை கண்டிக்கணும், அவனை எதிர்க்கணும். அந்த எதிர்ப்புக்கு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சாதி மறுப்பாளர், நம்மளாம் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு கருத்து. அப்படி வரணும். ஆனால் அது வருவதற்கு முன்பாக விழிப்புணர்வு என்று வரும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்துவுக்குள் இருப்பவன், அவன்லாம் வந்து இதை வெளிப்படையாக தைரியமாக வெளியே சொல்லணும். பேசும் தைரியம் வரணும். நீ வந்து அவர் கோச்சு போகிறோம், பாஸ்டர் கோச்சு போகிறோம், மாமா கோச்சு போகிறோம், தாத்தா கோச்சு போகிறோம் அப்படின்லாம் நினச்சினா இது ஒழிவே ஒழியாது. இதுதான் என்னுடைய கருத்து. தைரியமாக நீ பேசணும். உங்கள் பாஸ்டர் வந்து அப்படி சொன்னார்னா நேராக சொல்லு, இல்லை அந்த சர்ச்சை விட்டு போன்ற. நான் கரெக்ட். கெட் அவுட் ஆஃப் த சர்ச். இது பாயிண்ட். எதுக்கு அங்கே உட்காந்துருக்க? நல்ல பாயிண்ட். எனக்கு ஸ்கூல் பிடிக்கலன்னா உடனே டிசி வாங்கிக்கிறேன்ற. இது பிடிக்கல எல்லாத்துக்கும் வாங்குறேன்ல. சர்ச்சு பிடிக்கல நீ ஏன் வாங்க மாட்டேங்கிற? எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே தான் எங்கள் அப்பா தான் கோபுரம் கட்டினார்னா அவன் கோயிலில் கூட வந்து டியூப் லைட் வாங்கிட்டு அது மேலே பேர் போடுறான். அது மாதிரியா நீ? நம்முடைய மனசாட்சிக்கு புறம்பாக, நம்முடைய மனசாட்சியால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்தை ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள் என்று முழுவதுமாக தெரிந்த பிறகும் அந்த சபையை விட்டு ஒரு நிறைவான ஒரு சபைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கும் வலிமை கூட நமக்கிட்ட இல்லாமல் இருக்கும்போது நாம் போய் வடகலை ஐயங்கார்கிட்ட போய் நீங்கள் இந்த பிராமணியம் எல்லாம் விட்டுட்டு இந்த இந்துத்துவெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுறது நமக்கு என்ன உரிமை இருக்குது? அதான் சொல்கிறேன். பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் அப்படின்னு தான் என்னுடைய வாதம். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ஒரு வாட்டி ஒரு பிரதர் சொல்கிறாரு, நான் இந்த காலர் இல்லாத டிஷர்ட் போட்டு பழகினது கிடையாது அப்படின்றாரு. இந்த டிஷர்ட் போட சொன்னோன்னே காலர் இல்லாத டிஷர்ட் போட்டு நான் பழக்கம் கிடையாது, அதனால் நான் அதை போடலைன்னு, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இயேசுநாதரை எல்லாம் கும்பிட்டு பழக்கம் கிடையாது, அதனால் தயவுசெய்து அவரை கும்பிட எனக்கு சொல்லாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு இந்து வீட்டில் சொல்கிறாங்கன்னா, இந்துக்கள் சொல்கிறாங்கன்னா, அல்லது ஒரு இஸ்லாமியரோ அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவரோ, நான் இது வரைக்கும் இயேசுவை கும்பிட்டு பழகினதே கிடையாதுங்க, அதனால் எனக்கு அவரை கும்பிட சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஓடி வந்து டிஷர்ட் 5-6 டிஷர்ட் வாங்கிட்டார். மாற வேண்டியது பிறர் அல்ல, நாம தான் மாறணும். அடுத்தவங்களை மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணதில் எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. வி ஹாவ் டு சேஞ்ச். அப்போ இந்த இப்போ வீடியோ பார்த்துட்டு கூடிய நீங்கள் தயவுசெய்து இயக்கத்தில் ஜாயின் பண்ணதுக்காக முயற்சி பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஒன்று சேரணும்னு நான் சொல்ல வரேன்.